பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட்டான டிஷ்ஷும் கூட. அது என்னென்னா குலோப்ஜாம். இந்த குலோப்ஜாம் நம்ம பிஸ்கட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 மேரிகோல்டு 10 ரூபா பிஸ்கட்டை வாங்கியிருக்கேன். இந்த பிஸ்கட்டை நம்ம முழுசாக போடாமல் சின்ன சின்ன பீஸாக கையாலே உடச்சி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பிஸ்கட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நல்லா நைஸான மாவு பதத்துக்கு வந்துருச்சு. மாவு பதத்துக்கு வந்த பிஸ்கட்டை நம்ம தனியாக ஒரு பவுலில் வச்சு இதில் நம்ம தண்ணி சேர்க்காமல் பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மொத்த மாவுமே நம்ம பெரிய உருண்டை பதத்துக்கு நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். இதுலேருந்து நம்ம சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த உருண்டை. இப்போ இந்த குலோப்ஜாமுக்கு நம்ம ஜீரா சிரப்பு செஞ்சிடலாம். இந்த ஜீரா சிரப்புக்கு 3 அல்லது 4 ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நான் ரொம்பவும் ஸ்வீட் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ராவே தேவைப்பட்டதுன்னா நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஜீனி போட்டுக்கோங்க. இதோட நம்ம பிஸ்கட் மாவு உருண்டையப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப கருக விட்டுறாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டு வறுத்து எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஹீட் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஜீராவில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஜீரா சிரப்பில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஃப்ளேவரை நல்லா கொடுக்கும். அது கொஞ்சம் நேரம் இதிலே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.